குட் மார்னிங் சார். என்ன வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. நாளைக்கே புறப்படுறேன். நாளைக்கேயா? ஆமா, போகாம இருக்க முடியுமா? சர்க்கார் உத்தியோகம். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது டியூஷன்கள் இருக்கா? எதுவும் இல்ல, இந்த ஒரு வருமானம் தான் சார். அப்படியா? அப்போ என் சிநேகிதர் தன் கம்பெனியில வேலை காலி இருக்குதுன்னு சொன்னார். போய் பாக்குறீங்களா? ஆக, நீங்க சிபாரிசு செய்யுங்க. குழந்தைக்கு சாரீர் நல்லா இருக்குது. சங்கீதத்தை நிறுத்தாதீங்க. குட் பை. குட் மார்னிங். மோகன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மோகன் இல்லீங்களா? உள்ளே இருக்கா. மிஸ்டர் பாலு, ஐ ஆம் சாரி டு சே, எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்தாங்க உங்க சம்பளம். என்ன செய்யலாம் சார்? நீங்க ஊர் ஊரா மாறணும், நாங்களும் வீடு வீடா தேடணும். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஒரு சிபாரிசு லெட்டர் கொடுத்தீங்கன்னா. ஆஹா, என் சிநேகிதன் ஏதோ வேலை காலி இருக்குன்னு சொன்னா லெட்டர் கொடுக்குறேன். தேங்க்ஸ். மோகன், நல்லா படிக்கணும். என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நானா வரல, அவங்களா அனுப்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சிபாரிசு கடிதம் கொடுத்தாரா? நான் கேட்கல. கேட்டா மாத்திரம் கொடுக்க போறாரா? நான் கேட்டு கூட கொடுக்கல. இப்ப நீங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். அடையாறு. பின்ன இந்த பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறீங்களா? உங்க ஸ்டாண்ட் அங்க இல்ல? ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஸ்நேகிதி இருக்கிற பார்க்க போகணும். நீங்க? மயிலாப்பூர். பின்ன இங்க நிக்கிறீங்களா? சைனா பசாருக்கு மருந்து வாங்க போகணும். பாருங்க, என் ஸ்நேகிதி ரொம்ப சீக்கா இருக்கிறா. என் பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கிறா. மருந்து வாங்க போகணும். நீங்களே சொல்லுங்க, பாட்டி முக்கியமா ஸ்நேகிதி முக்கியமா? என்ன அது? எக்ஸ்கியூஸ் மீ. குட் பை. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பாட்டி மறந்த விஷயம் என்னாச்சு? பாட்டி அதான் வயசாயிடுச்சு. நாம மருந்து கொடுத்தா மாத்திரம் பிழைக்க போறாங்களா என்ன? எனக்கு ஹோப்ஸ் இல்ல. ஆமா, உங்க சிநேகிதி? அதேதான். நான் போய் பார்த்தா மாத்திரம் அவ பிழைக்க போறாளா என்ன? நானும் ஹோப்ஸ் விட்டுட்டேன். நான் ஒண்ணும் தூங்கல. இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சூடா காபி சாப்பிடுறீங்களா இல்ல கூலா வாட்டர்? ஒண்ணும் வேண்டாங்க. பாய், கூலா வாட்டர். உட்காருங்க. இப்போ நான் ஒண்ணும் எஜமானனும் இல்லை, நீங்க என் உத்தியோகஸ்தரும் இல்லை. பாருங்க, நம்ம நண்பர் அனுப்பிச்ச உங்களை நான் மதிக்கலைன்னா நல்லா இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. இங்க ஏதாவது வேலை இருந்தா நானா பார்க்க போறேன். யாருக்காவது கொடுத்து தானே ஆகணும். சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க. பாருங்க, இந்த காலத்துல இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நினைச்சாலே எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க. அதுக்காகத்தான் ஒரு சிலருக்காவது உத்தியோகம் கொடுக்கவே என் வியாபாரத்தை விஸ்தரிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படிங்க யோஜனை? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுக்கு 6 மாதமாவது ஆகும் பாருங்க. எதுக்கும் அடுத்த வருஷமே என்ன வந்து பாருங்க. அவசியம் வர்றீங்களா? வர்றேன், ஆயத்தோட இருந்தா. பாய். குட் மார்னிங். உட்காருங்க. சூடா காபி சாப்பிடுறீங்களா இல்ல கூலா வாட்டர்? நோ தேங்க்ஸ். பாய், கூலா வாட்டர். பாருங்க, இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நினைச்சாலே இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்குது. இந்த நிலைமையில நம்ம சர்க்கார் புதிய காலேஜுகளையும் யூனிவர்சிட்டிகளையும் ஏற்படுத்தி
வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிக்க செய்வது தப்புன்னு சில பேர் சொல்றாங்க. நீங்க அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஆமா, அதுதான் தப்பு. சட்ட குட்டையான சரீரத்தை வெட்டிக்கிறோம். வேலை கிடைக்கிறேன்னு படிப்பை நிறுத்தக்கூடாது. ஆண் பெண் எல்லோரும் அவசியம் படிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தேடணும். அதுக்கு நான் அற்புதமான வழி கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். கொஞ்சம் வாட்டர் சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். பாருங்க, பணம் படைத்த ஆணோ பெண்ணோ வேலைக்கு போட்டி போடக்கூடாது. இதனால கால்வாசி பிரச்சனை தரும் இல்லைங்களா? ஆமா. அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ உத்தியோகம் செய்பவர்களை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த வகையில அறவாசி பிரச்சனை தரும் இல்லைங்களா? ஆமா. அப்புறம் பாக்கி உள்ளவங்க பரம ஏழைங்க, அதாவது பணம் இல்லாதவங்க. அவங்களும் உத்தியோகத்துக்கு போட்டி போடாம காசு உள்ள இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா முக்காவாசி பிரச்சனை தீர்ந்தாப்புலதான். மிச்சம் உள்ளவங்களுக்கு கச்சிதமா வேலை கிடைக்கும். எப்படிங்க நம்ம பிளான்? ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ். நம்ம பிளானை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பவே ஒரு பணக்காரனையும் பதவியில உள்ளவனையும் பார்த்து கண்ணியமா கல்யாணம் செய்துக்கங்க. சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். அப்போ நான் சொன்னதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுதா? இல்ல. அப்ப என்ன? Idiot! Oh my God. சாமி ஐயா, அப்பனே. கண்டில்லாத கபோதி தர்மசாமி, தர்மசாமி. பிச்சைக்கார பைய செல்லார காசை போட்டுட்டு போற. இந்த காலத்துல குருடன்னா எல்லாருமே ஏமாத்துறாங்க. கண்ணில்லாத கபோதி தர்மசாமி. நீ குருடனா? ஐயோ பாவம். நீ என்ன குருடனப்பா? பிறவி குருடனும் இல்ல சாமி, சமீபத்தான் வந்துடுச்சு தர்மசாமி. ஓஹோ, இந்தா. எங்க சாமி? போட்டுட்டேன் போ. கபோதிய மோசம் செஞ்சா கைலாசம் கிடைக்காது சாமி. அப்ப நல்லவங்களை மோசம் செய்தா கைலாசம் கிடைக்குமா? இங்க கண்ணத்தர, நீ குருடனா இல்ல மாலை கண்ணனா பார்ப்போம். கண்டில்லாத கபோதி தர்மபடி சாமி. இவங்க சரியான வேஷம் தான் போட்டிருக்கான். ஏன் நீ மாத்திரம் அவங்கள விட குறைவா? என் வேஷம் எந்த மூலைங்க அவங்களுக்கு முன்னால? இந்த காலத்துல நிதி வசூலுக்கு இருக்கிற கௌரவம் பிச்சைக்கு இல்லாம போச்சுங்களே. அந்த காலத்துல கர்மந்துறைய வலிய வந்து தர்மம் செஞ்சாங்க. இப்ப அட்டை போல ஒட்டினாலும் பிச்சை போடுற தர்மாத்மா இல்லை. ஆமாப்பா ஆமா, காலம் மாறி போச்சு. ஆனா என்னை விட நீ எவ்வளவோ மேலு. நான் பிஏ படிச்சுட்டு அவங்க வேஷமும் போட முடியல, உன் வேஷமும் போட முடியல. பாத்துப்படுங்க. ஓ, வாண்டட் காலமா? படிக்கும் போது நானும் ஸ்போர்ட்ஸ் காலம் தான் பாப்பேன் மிஸ்டர். இப்பதான் வாண்டட் காலத்துல இறங்கிட்டேன். சார், உங்களுக்கு உத்தியோகம் ஒண்ணும் இல்லையா? இல்ல, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கும் படிச்சா மாத்திரம் போறாது சார், கொஞ்சம் அதுவும் இருக்கணும். அதுதான் பகுத்தறிவு. அதுவும் வாஸ்தவம் தான். ஆமா, உனக்கு இதுல என்ன வர முடியும்? அப்படி ஒண்ணும் பிரமாதம் இல்லைங்க. முதல்ல வியாபாரம் தானே, கஞ்சிக்கும் துணிக்கும் போக 5-10 மிஞ்சுங்க. ஆமா, நீங்க ஒரு வேலை செய்யக்கூடாது. என்ன? காசி ராமேஸ்வரம் போறேன்னோ இல்ல நேர கைலாசமே போறேன்னோ கையில ஒரு உண்டியை ஏந்துனா காலமெல்லாம் பணத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கலாமே. இரு கிடைச்சிட்டு இல்ல சார் உத்தியோகம். வாண்டட் ஃபார் ஹையர் எலிமெண்டரி ஸ்கூல் அண்டிப்பேட்டை ஹெட்மாஸ்டர் மிஸ்ட்ரஸ். போயிடுச்சு. அதுக்குள்ள உத்தியோகம் வர்றதும் போறதும் நடந்துருக்கியா? 2 பேரும் தம்பதிகளா இருக்கணுமா? நமக்கு பிரயோஜனம் இல்ல. நமக்கு யாரு பண்ண கொடுக்க போறாங்க? அதுவும் பிஏ படிச்சவள. குட் ஈவினிங். குட் ஈவினிங். கண்ணு இல்லாத கபோதி தர்மம் தாயே. இந்த இடத்துல பைசா பேராது. உட்காருங்க.
மன்னிச்சிருங்க, ஏதோ வயத்து பழப்புக்காக போய் சொன்னேன். ஆனா காரியம் கை கூடல. ஆசை வார்த்தை பேசி பேசி கடைசியில கைய வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில ஒரு டம்ளர் தண்ணியையும் மடக்குன்னு குடிச்சிட்டு வந்துட்டேன். அவன் ஒரு ராஸ்கல். நான் அவனே குடிக்க வச்சுட்டு வந்தேன். சபாஷ், சரியான வேலை செய்தீங்க. நீங்க பிஏ தானே? குவீன் மேரிஸ். எந்த காலேஜா இருந்தாங்க? இத பாருங்க, இதுல ஒரு விளம்பரம் இருக்குது. எனக்கு உபயோகம் இல்லை, உங்களுக்காவது உபயோகப்படுமா பாருங்க. யாரோ பைத்தியம் போல் இருக்கு. வாத்தியார் அம்மாவுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்தா வாத்தியாருக்கு மாத்திரம் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. நீங்க ஒன்னும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. நீங்க பிஏ படிச்ச யாரையாவது காதலிச்சிருந்தா கல்யாணம் செய்துக்குங்க. 2 பேருக்கும் வேலை கிடைக்கும். தேங்க்ஸ் உங்க ஐடியாவுக்கு. நான் கல்யாணமே செய்ய போறதில்ல. சார், பாத்தீங்களா ஜம்பத்தை? அது ஜம்பம் இல்லப்பா, வெறும் டம்பம். எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. என்ன சார்? என்ன சார்? அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த அம்மா பின்னாடி போய் அவங்க வீட்டை தெரிஞ்சுக்க போ. எனக்கு என்ன தெரியுங்க? நம்ம திட்டம் நிறைவேறட்டும், உன் பங்கு அவனை கொடுத்துடுறேன். முதல்ல போ. ரைட்டு. அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400. இத 2 மாசத்துல எப்படி கொடுக்க போறீங்க? அதான் புரியல. கொடுக்காம போனா மரியாதையே கெட்டிடும் போல் இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதன்படி நடந்தா 2 மாசத்துல உங்க கடனும் தீரும், எனக்கும் உத்தியோகம் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, இல்லைங்களா? ஆமா. இப்போ நான் ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கிறேன். ஏதாவது வேலை கிடைக்கலன்னா காலம் தள்ளவே முடியாது. நீங்களும் அப்படித்தானே? என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்ல இல்ல, மன்னிக்கணும். வயத்து பழப்புக்காக அப்படி சொல்றேன். இந்த உத்தியோகத்துக்காக நாம 2 பேரும் ஒரு நாடகம் ஆடினா. நாடகமா? ஆமா, மேடையில போடுற வேஷம் மாதிரி இந்த உத்தியோகத்துக்காக நாம சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொல்றேன். ஆனா நீங்க மாத்திரம் கொஞ்சம் அவசரப்படாம ஆலோசனை பண்ணி பதில் சொல்லணும். இந்த உத்தியோகத்துக்காக நாம 2 பேரும் கணவனும் மனைவியும் போல மனு செய்துக்கிட்டா. ஆண்கள் எல்லாம் ஒரே ரகம். பாத்தீங்களா? அவசரப்படுறீங்க. நீங்க கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. நான் இங்கேயே தான் இருப்பேன். இதுதான் என் அட்ரஸ். சார், உங்க ஐடியா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நம்ம உங்க ஐடியா தான் ஒழுங்கா நடக்கும். இல்ல, நம்ம ஐடியா தான் பிடிச்சிட்டு. பெண்கள் விஷயம் உனக்கு தெரியாது. நான் அதை பத்தி பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். அவங்க முடியும்னா படியாது, படியும்னா முடியாது. ரொம்ப நல்லா இருக்க. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. இரவெல்லாம் யோசனை செய்து பார்த்தேன். உங்க ஐடியா நல்லாவே இருக்குது. இல்லாம எப்படிங்க இருக்கும்? ஐடியா இல்லைன்னா உலகமே இல்ல. உங்க யெகோவாவுக்கும் ஐடியா வரலன்னா இந்த சிருஷ்டியே இருந்திருக்காது. நீங்க பைபிள் படிச்சிருக்கிறாப்புல இருக்குதே. பைபிள் மட்டுமா? குர்ஆன், புராணம், வேதம் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கிறேன். பாருங்க, இது வரையிலும் உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்ன பத்தியும் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு என்னங்க வருஷ கணக்கா பழகணுமா? நான் உங்களை பார்த்ததும் தன்மானமும் நேர்மையும் தவறாதவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிதானே? ஆமா. அப்போ நானும் கொஞ்சம் மட்டு மரியாதை உள்ளவங்கிறத நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க இல்லையா? ஆஹா, ஒப்புக்கொள்றேன். ஆனா வாழ்வுல நான் ரொம்ப பேரை நம்பி மோசம் போயிட்டேன். என்ன நம்பி நீங்க ஒண்ணும் மோசம் போட மாட்டீங்க. பாக்குறீங்களா என் கான்டாக்ட் சர்டிபிகேட்ட? வேண்டாம். ஆனா என்னமோ என் மனம். இதுக்கெல்லாம் மனசை நம்ப கூடாது, அறிவு அனுசரிச்சே நடக்கணும். சரிதானே? அதுக்காகவே இஷ்டம் இல்லாட்டாலும் இந்த 2 மாசமும் எப்படியோ அப்படி உங்க. புரியுது. இனிமே சொல்ல வேண்டாம். உண்மையை சொன்னா நீங்க தான் கணவன். உங்க சம்பளம் தானே ஜாஸ்தி. அப்ப அப்ளிகேஷன் எழுதுங்க, கையெழுத்து போடுறேன். ஆனா நம்ம உறவு. அத பத்தி கவலைப்பட வேண்டாம். வேணும்னா உங்க மாதா கோவில் முன்னாடியே சத்தியம் செய்யறேன். உங்களுக்கு எங்க மாதா கோவிலையும் நம்பிக்கை உண்டா? மாதா கோவில் என்ன, மசூதி, தேவாலயம், மந்திரம், தந்திரம், பூதம், பிரேதம், மயானத்துல கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு என்னமோ எங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தர் பேர்ல தான் நம்பிக்கை. ரொம்ப நல்லது. இதுல கையெழுத்து போடுங்க. பாருங்க, இன்றையில இருந்து நாம் நடைமுறையில வெறும் நண்பர்கள் தான். அப்படியே வாக்கிலேயோ எழுத்திலேயோ நம்ம உத்தியோகத்தை காப்பாத்த எவ்வளவு தூரம் கணவனை போல நடிக்கணுமோ அதை மீறி. சொல்லாதீங்க, வெக்கமா இருக்கு. எல்லாம் முன்னாடியே தயார் செய்து வச்சிருக்கீங்களே. ஆமா, மிஸ்ஸஸ் M.T. பாலு.
எங்க தபால் செலவுக்கு உங்க பங்கு வரணும். நம்மதெல்லாம் பியூர் பிசினஸ். உங்க லாபம் உங்களுக்கு, என் லாபம் எனக்கு. நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்தா எங்க அப்பாவுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஆனா அவரிடம் இந்த விஷயம். நான் என்ன அவ்வளவு முட்டாளா? உங்க உத்தியோகம் வேற, என் உத்தியோகம் வேறன்னு சொல்லிடுறேன். நோய்தாத்தா, இந்த தபால போட்டுடு. எதுக்கு இந்த உலகாக்கிற உத்தியோகம்? சாயந்தரம் பீச்சுக்கு வாங்க, அங்க நம்ம பாட்டு கச்சேரி வச்சுக்கலாம், நிறைய பணமும் தட்டலாம். ஒருத்தனுக்கு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு தீவிர வியாதிங்க. பெரிய ஆளப்பா நீ. அழகான ஸ்நேகிதனை தான் பிடிச்சிருக்கீங்க. வாங்க. மத்தியாரு பொழுதோட திரும்பி வந்து விடுங்க, அதுக்குள்ள நானும் ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்மளவங்க முத்தமாவுக்குள்ள வெளியே வந்துட்டாங்களா? அதானே. மத்தியார அசல் காட்டுப்பூச்சிகளிடம் வந்து ஆகப்பட்டோம். கிழவனோ அப்பாவி, மருமகனோ வெண்ண வெட்டி சிப்பாய். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதும் தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே மருந்து. அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் லட்சியம் செய்யாம இருந்தா போதும். நல்லா இருக்குது. அவங்க அர்த்தமில்லாத உறவெல்லாம் கொண்டாடி பொருத்தம் இல்லாம கொட்டு மையிட்டுங்கன்னா சும்மா இருக்கிறதா? ஆமா, வேற வழி இல்லை. இந்த 2 மாசத்தை எப்படியாவது ஓட்டினோம் பாருங்க. இந்து மதத்துக்கே பொட்டு அவசியம். இல்லைன்னா வீணா சந்தேகப்படுவாங்க. நீங்க பொட்டு வச்சீங்களே? எப்படி? எனக்கு பழக்கம் இல்லையே. பழக்கப்படுத்தீங்க? இது என்ன பிரம்ம வித்தையா? சரி, இன்னையில இருந்து என்ன கேட்காம என்ன பத்தி அவங்க கிட்ட நீங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது. நானும் உங்க விஷயத்துல அப்படியேதான். போய் படுத்துங்க, பிரயாண கலப்புல. தேங்க்ஸ். இன்னொரு விஷயம். என்னது? சிலுவை. குட் நைட். குட் நைட். என்ன? மன்னிக்கணும், பெட் மாறிட்டு. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். லோகிதாசா, லோகிதாசா, லோகிதா. எதுக்கு தாப்பா போட்டுறீங்க? உங்களை யாரும் தூக்கிட்டு போறாங்க? அப்படி ஒண்ணும் இல்ல, என் ஜாக்கிரதை எனக்கு. ஆஹா. குட் நைட். குட் நைட்.
நாளையில இருந்து இந்த பொண்ணை உங்க கிளாஸ்ல சேர்த்துங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நம்ம பெண்ணு சீதாலட்சுமி. சார், இன்னைக்கு எங்க அக்கா பிறந்த நாள், அதனால எங்க அம்மா அக்காவை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஆமா. சரி, அழைச்சிட்டு போங்க. இன்னைக்கு தான் எங்க மகாலட்சுமிக்கு 20வது வருஷம் பிறந்த தினம் அம்மா. காணாம போய் 16 வருஷம் ஆகுது. எங்க வளர்றாளோ, என்ன கஷ்டப்படுறாளோ. இதனை விடுத்திக்கோமா, தப்போது சந்தோஷப்படுறேன். அவரு என்னமோ கேட்டாரு, நானும் என்னென்னமோ சொல்லி ஜேப்புல இருக்கிறதெல்லாம் கறந்துட்டு அனுப்பிச்சேன். நல்ல வேலை செய்யறேன். இனிமே பண வரியில் அப்படியெல்லாம் செய்யாது. பணவரி இல்லாதவங்க யாருங்க? உங்களுக்கு இல்லையே? சொல்லுங்க, காரம் எவ்வளவு போடணும்னு. 2 தோலா. எடை போட ஒண்ணு இல்லையே. ஒரு 2 ரூபாய் தள்ளுங்க. ரூபாயா? ஆமாங்க, எடை போட வேணா. சார், போடுங்க, மிளகாத்தூள போடுங்க. போடுங்க. கரெக்ட். உப்பு உப்பு 4 தோலா. இன்னும் ஒரு 2 ரூபாய் தள்ளுங்க. சரியா பாணி, அதாலே 2 தடவை நிறு. சரி, இன்னும் கொஞ்சம் போடு. எடை ரொம்ப கரெக்டா இருக்கு. ரைட். இன்னும் கொஞ்சம் போடு. இன்னைக்கு நம்ம சமையல சாப்பிட்டா அம்மா இங்கிருந்து போகவே கூடாது. ரொம்ப கரெக்ட். உன் கைவரிசையெல்லாம் அந்த அம்மா கிட்ட காட்டாது. அங்க வந்து சாப்பிட இருக்கு, சீக்கிரம் தாளிச்சிரு. பாத்தீங்களா வேஷம் எப்படி இருக்கு? ஏன் பிரமாதமா தான் இருக்கு. பிறந்த தினம் அவங்க பொண்ணுக்கு இல்ல, உங்களுக்கு தான். சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. மகாலட்சுமி இல்ல, மாரியம்மன் மாதிரி இருக்கிறேன். என்னங்க இது? மஞ்சள், குங்குமம், சந்தனம், இதெல்லாம் என்ன ஆச்சாரமோ கிரகச்சாரம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க மரத்தின் மகிமையே அதுதான். ஆசாரத்துலதான் ஆரோக்கிய விதிகள் எல்லாம் அடங்கி இருக்கு. மஞ்சள் எடுத்துக்குங்க, கிருமிகளை கொல்லும், அழகா அபிவிருத்தி செய்யும். உங்க பவுடரை விட எவ்வளவோ மேலானது. இந்த பொட்டு இருக்குதே, அது திருஷ்டிப்படாம தடுக்கும். அதுலயும் உங்களை போன்ற அழகிங்களுக்கு பொட்டு அவசியம் இருக்கணும். போதும், நீங்களும் சாட்சிக்கவை போல ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. பாத்தியார, சாப்பாடு தயார். வாங்க. எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்க கூடாது. அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, தேகாத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரம் கொடுத்துத்தானே ஆகணும். சரிதான், நீயும் வேதாந்தத்துல இறங்கிட்டியா? பின்ன என்னன்னு நினைச்சுக்கீங்களே, வேதாந்தத்திலேயே பிறந்தோம், வேதாந்தத்திலேயே வளர்ந்தோம், வேதாந்தத்திலேயே இறப்போம். போதும் போதும், வேதாந்தத்திலே ஏன் சாகணும்? முதல்ல பரமாறு. இன்னைக்கு சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்குது. நரபாகம் சாப்பிட்டு பாருங்க, இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டீங்க. அது போகட்டும், இத பாருங்க. பாத்துட்டு போறோம், அங்க போ. அப்பா, ஒரே உப்பு. ஏய், என்னது? எனக்கு என்ன தெரியும்? நீங்க சொன்ன அளவு தானே போட்டேன். ஆமா, புஸ்தகத்தை சரியா பாத்தீங்களா? பாக்குறது என்ன, அதான் படிச்சு சொன்னேனே. அப்ப இடையில தான் அடிபட்டு இருக்கும். காசிக்கு கருமித்தனம் பண்ண. அப்ப நீங்க எடை போட்டா சமையல் செய்தீங்க. நாசமா போச்சு. ஆமா, வீட்டுல இன்னும் ஏதாவது காய்கறி இருக்குதா, இல்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா? நிறைய இருக்குங்க. சரிவா, நான் சமையல் செய்யறேன். நமஸ்காரங்க. நமஸ்காரம். எந்த மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வரணும். இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. வேலை என்ன நாளைக்கு பாத்துக்கலாம். நம்ம சீதா உங்களுக்கு டான்ஸ் பண்ணி காட்டணும்னு ஒரே ஆவலா இருக்கா. நீங்க வரலன்னா அவன் இன்னைக்கு சாப்பிடவே மாட்டான். ஆமா. சரிங்க, வர்றோம். ரொம்ப சந்தோஷம். செபாஷ், ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்ல. அக்கா
அப்படிதான் சார் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்சிருந்தா நாளையில இருந்து அவரிடமே கத்துக்க. ஓ அப்படியே? சார் உங்களையும் அக்காவையும் அம்மா சாப்பிட வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, வர முடியாது. இன்னைக்கு சனிக்கிழமையே பள்ளிக்கூடம் ஏது? அப்ப இன்னைக்கு எங்களுக்கு பசி இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். வந்தா வாங்க, வராம போன போங்க. இதான் நான் போறேன். என்ன குறைஞ்சிடும் உங்களுக்கு என்ன தெரியும்? நேற்று ராத்திரி தான் பாத்துங்களே அவங்க உரையறதும் உறவு கொண்டாடுறதும். சேச்சே, அதை நினைத்தாலே ஒரே வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எதுக்குங்க? யாரோ வேணும்னு சொல்லி கொடுத்து சேராபலா இருக்கு. அப்போ உங்க அபிப்பிராயம் இதெல்லாம் நானே சொல்லி கொடுத்துருக்கேன்? ஆமா, நீங்க தானே வந்த உடனே சொந்தம் கொண்டாடுறது. இல்லன்னா அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்க? அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? நீங்க என்ன ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. எனக்கு அப்படி தப்பான அபிப்பிராயம் எதுவும் கிடையாது. நாம முதல்ல பேசின பிரகாரம் நீங்க எப்படியாவது 2 மாசம் இருந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. அப்புறம் ஏன் பாரு எப்படியாவது ஆகட்டும். உங்க இஷ்டம், எப்படியாவது போங்க. நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்.